ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காதல் 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 ஸ்ரீல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து நம்ம அம்மாவும் ஆதவனும் கூப்பிட வந்திருக்காங்க. அர்ஜுன் வந்து சொல்லிடுறாரு. அம்மா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷப்படுறாரு. திரும்பவும் கல்யாண பேச்சு எடுத்தா நான் வரவே மாட்டேன், நான் அங்கேயே இருந்துடுறேங்கிறாரு. பட் ஆனால் ஆதவன் சொல்றாரு, அப்பாக்காக இல்லைனாலும் அம்மாக்காகவா, அம்மா நீ இல்லாமல் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மாவும் வந்து விடு, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம், நீ முதல் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தான் கரிகாலனோட ஃப்ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. சரி நான் சொல்கிறேன் அர்ஜுன், நான் இப்போதைக்கு கல்யாண பேச்சு வேண்டாம், நான் கரிகாலன்ட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு. எல்லோரும் கிளம்பி வராங்க. அண்ட் இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அதுதான் அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாறனுக்கும் இவங்களுக்கும் நிச்சயம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி பூ வைக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு கஸ்தூரிகிட்ட சொன்னது. கஸ்தூரிக்கு செம்ம ஷாக்கு. பூவும் வச்சுட்டாங்க மாறனோட அம்மா. கஸ்தூரி மட்டும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் கல்யாணம் வேணாம், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல கல்யாணம் பண்ணியும் படி, மாறன் வந்து தெரிஞ்ச பையன் தானே, அவன் நீ எது சொன்னாலும் கேட்டுக்குவான், கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா தாத்தா உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு அம்மா சொல்லிடுறாங்க. இதனால இவங்க மட்டும் ரொம்ப சோகமாக அழுகுறாங்க கஸ்தூரி. அண்ட் இங்கே கட் பண்ணால் நம்ம அர்ஜுன் வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்துலாம் வரவேற்கிறாங்க. திருப்பி வந்து அர்ஜுன் சொல்கிறாரு, நான் வந்து அம்மாக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்பாவுமே சொல்கிறாரு, நீ இல்லாமல் அம்மா சாப்பிடல அப்படின்ட்டு, அது தெரியும் அப்படின்ட்டு அர்ஜுன் உள்ளே போயிடுறாரு. அப்புறம் கரிகாலனோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாரு, அர்ஜுனை இப்போதைக்கு ரொம்ப வற்புறுத்தாதீங்க, அவனோட முடிவும் முக்கியம் தானே, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்புறம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மதுவும் தானே வேண்டாங்கிற, அப்புறம் ஏன் இவன் வந்து இது பண்ணுறான் அப்படின்னதுக்கு, சரி மது வேண்டான்னு அவன் நினைக்கிறதுக்கு மாதிரி டைம் வேணும்ல அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லவும், சரி கரிகாலன் ஃபைனலாக ஒத்துக்கிட்டாரு. சரி ஓகே நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. நாளைக்கு ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா, மாறன் வந்து கஸ்தூரிக்கு தெரியாமல் அவங்கள பின்னாடியிலேருந்து தொடுறாரு. கஸ்தூரி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. மாறன் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு இனிமேல் தான் தெரியும். சப்போஸ் நல்லவராக இருந்தால் கஸ்தூரி மாறன்கிட்டே சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது மாதிரி எனக்கு டைம் கொடுங்க, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல.